இன்னைக்கு வந்து ஹேர் கலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்கார் தான் வாங்கியிருக்கேன். வீக்காரு இதில் வந்து 2 ஸ்டெப்பு, அதாவது மருதாணியும் இருக்குது, அவுரி பொடியும் இருக்குது, தனித்தனி ஸ்டெப்பு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 100% ஹெர்பல்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோட ரேட் வந்து 75 rupees. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை பிரித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 0% கெமிக்கல். மென் அண்ட் உமன் 2 பேரும் போடலாம். நல்லா சேஃப் கலரு, கம்ப்ளீட் ஹெர்பல் ப்ராடக்ட். ஏன்னா 2 ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து மருதாணி, இது வந்து அவுரி பொடி. நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணி போட்டு 2 hours கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை அப்ளை பண்ணணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதில் வந்து பேப்பர் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் இதில் போட்டிருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுலேயே போட்டிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை மிக்ஸ் பண்ணணும். முன்னாடி ஷாம்பு வாஷ் பண்ணிடணும்ப்பா தலையில். எப்போவுமே அவுரி பொடி, மருதாணி, ஹெர்பல்லாம் போடுறீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாம்பு வாஷ் பண்ணிடணும். ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு தலை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மருதாணியை மிக்ஸ் பண்ணி முதல் நாள் நைட்டும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 2 hours முன்னாடியும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து நம்ம வந்து நார்மல் வாஷ் பண்ணணும். ஷாம்பு போடக்கூடாது. நார்மல் வாஷ் பண்ணி தலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும். அவுரி பொடி இதை யூஸ் பண்ணி இது வந்து மிக்ஸ் பண்ணோடனே போட்டுருணும். மருதாணி வச்சு போடுறோமே அந்த மாதிரிலாம் கிடையாது. மிக்ஸ் பண்ணோடனே இதை தலையில் போட்டுட்டு 2 hours ஒரு ஹெட் கவர் ஒன்று போட்டுக்கலாம். 2 hours கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணணும். ஷாம்பு பண்ணக்கூடாது. சரியா? அப்போ தான் இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே கையில் நம்ம மருதாணி போட்டால் சோப் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தான் கலர் நேரம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மருதாணி போட்டாலும் சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது அவுரி போட்டாலும் சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் நீங்கள் பவுலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு கம்மி தான்ப்பா, ரொம்ப பெரிய பாக்கெட்லாம் கிடையாது. இப்போ மருதாணி எல்லாத்தையும் நான் இப்போ மருதாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாலே போதும். நான் பீட்ரூட் ஜூஸ் அதெல்லாம் போட போகிறதில்ல, ஏன்னா திரும்ப அவுரி பொடியும் போட போகிறோம். நான் வந்து டிகாஷன் கொஞ்சம் இருக்குது, அதனால தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் டிகாஷனில் மிக்ஸ் பண்ணுறேன். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அளவு வந்து கம்மியாக தான் இருக்குப்பா, 75 rupees. இது அளவு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் முடி இருக்கிறவங்களுக்கு இது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எடுத்து வச்சு 2 வாட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் மிக்ஸ் பண்ணும்போதே. இப்போ வந்து இதை தூக்கி மூடி ஓரமாக வச்சிடலாம். 2 hours கழிச்சு இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், இதை மிக்ஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணணும். இப்போ மருதாணி மிக்ஸ் பண்ணி 2 hours ஆயிடுச்சுப்பா, நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து தலையில் போட்டுடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி முதல் நாள் வந்து நான் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். என் தலையில் ஆயிலோ அழுக்கோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரை ஹேரில் மருதாணி போட்டால் தான் நமக்கு கலர் நல்லாவே ஒட்டும். அப்புறம் ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு அவுரி பொடி போடணும். இப்போ வந்து முதல்ல இதை போட்டுட்டு ஒரு 1.5 hours கழித்து தான் அதை போடணும். சரி வாங்க அப்ளை பண்ணிடலாம். தெரியுதா ஒயிட் ஹேர் உங்களுக்கு? ஒரு மாதிரி காப்பர் கலரில் லாஸ்ட் டைம் போட்டது அதோட இதுதான். இப்படி தான் இருக்குது. இது போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எப்பவும் மாதிரி கோண ஊச்சி எடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி கோண ஊச்சி எடுத்துட்டு ப்ரஷ்ஷை வந்து பின்னாடி பக்கம் திருப்பி செக்ஷனாக பிரித்து இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக இருக்கும்ப்பா. சூப்பராக அப்ளை பண்ணிட்டேன். க்ளவுஸ்லாம் போடலை, கையில் தான் அப்ளை பண்ணேன். இப்போ கொண்டை கட்டிட்டு அவ்வளோதான்ப்பா, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. 1.5 hours கழித்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன்ப்பா. 2 hours ஆயிடுச்சுப்பா, நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணலாம். ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அவுரி பொடி போட்டுடலாம்ப்பா. நான் வந்து இந்த பின்னாடி இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இதில் ஹேர் வாஷ் பண்ணிடலாமா? இதில் தான் பண்ண போகிறேன். இதுவுமே ஹேர் வாஷ் பண்ண வசதியாக தான்ப்பா இருக்குது, நல்லாவே வாஷ் பண்ண முடியுது. அப்புறம் இங்கே பின்னாடி இருக்க வாஷ் பேஷன்லேயே வாஷ் பண்ணிவிட்டேன். டவல் கட்டிட்டு காய வச்சுட்டு அடுத்து அவுரி பொடியை போடலாம்ப்பா. நல்லாவே ஆரஞ்சாக ஒட்டி இருக்கு.
சூப்பராக ஒட்டியிருக்கு, தெரியுதா? இதுக்கு மேலே நம்ம அவுரிப்பொடி கலந்து போடும்போது தான் இந்த ஆரஞ்சு முடியெல்லாம் பிளாக்காக மாறும். இப்போ வெயிலில் செம்மையாக இருக்குல்ல. சரி, நல்லா அப்படி காயட்டும், துவட்டிட்டு நம்ம இது பண்ணலாம். நல்லாவே காஞ்சிருச்சு. இங்கே மட்டும் லைட்டாக ஒரு ஈரம் இருக்குது. நம்ம ரூட் டச்சப் தானே பண்ண போகிறோம், அதனால் இங்கே ஈரமாக இருந்தால் பரவாயில்ல. முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. மருதாணி போட்டாலே எப்போவுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம அவுரிப்பொடியை மிக்ஸ் பண்ணி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ வீக்கர் நேச்சுரல் ஹெனா போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பிளாக் ஆகிறதுக்காக அவுரிப்பொடி போட போகிறோம். நான் இந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே போட்டுடுறேன். இப்போ இது கூட வார்ம் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து வைக்கவோ இது பண்ணவோ கூடாது. மிக்ஸ் பண்ண உடனே தலையில் அப்ளை பண்ணிடணும். இது கூட க்ளவுஸ்லாம் வரல, இது கூட க்ளவுஸ் வரல. நான் தனியாக உள்ளதை யூஸ் பண்ணுறேன். இது கூட க்ளவுஸோ ஹெட் கவரோ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இதோட ரேட்டே 75 rupees தான். சீப்பாக இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. வாங்க அப்ளை பண்ணிடலாம். இப்போ தலையை வந்து நல்லா வாரிக்கலாம். நம்ம மருதாணி போடும்போது கோணம் ஊச்சி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கோணம் ஊச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள். கையில் க்ளவுஸை போட்டுட்டு அப்ளை பண்ணிடலாம். மருதாணிக்கு க்ளவுஸ் வேணாம், மிஞ்சி பண்ணால் ஆரஞ்சாக ஆகும். அது உடம்புக்கு நல்லது. அவுரி வந்து கை வந்து கருப்பாயிரும், அதனால் க்ளவுஸை போட்டுகிட்டே போடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக அப்ளை பண்ணியாச்சுப்பா. கடைசியாக ஃப்ரண்ட்டில் லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். எப்பவுமே எவ்வளோ ப்ராடக்ட்டு ரொம்ப கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணாலும் கடைசியாக டச்சப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து சில நேரம் சில முடியில் ஒட்டாமல் இருக்கும். கடைசியாக ஒரு வாட்டி மீதி இருக்கிறத ஃப்ரண்ட்லலாம் ஒரு இந்த காது கிட்டலாம் திரும்ப ஒட்டாமல் இருக்கும். அங்கெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி போட்டோம்னா நல்லாவே இருக்கும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு ஹெட் கவரை போட்டுடலாம். போட்டுட்டு 1.5 hours கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணலாம். தேவைப்பட்டால் ப்ளைன் வாஷ் பண்ணும்போது நீங்கள் கண்டிஷ்னர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கேன், நான் மருதாணி போட்டு ட்ரை, அவுரி போட்டு ட்ரைன்னா வேணும்னா நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஷாம்பு எக்காரில் கொண்டு ஷாம்பு மட்டும் போட்டுறாதீங்கப்பா. எதுக்கு கவர்னால் அப்படியே டக்குன்னு ட்ரை ஆகாமல் அப்படியே ஸ்டே ஆகி பொறுமையாக ட்ரை ஆகும். அதனால தான் டைமும் வந்து 1.5 மணி நேரம் விடுறோம். நான் வந்து 1.5 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன்ப்பா. 75 rupeesக்கு இந்த ப்ராடக்டை தைரியமாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். கெமிக்கல்ன்றதே கிடையாது. மருதாணி அவுரிப்பொடி அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு. கண்டிப்பாக காஸ்ட்லியாக ஹெர்பல்ன்ற பேரில் நிறையா வாங்குறத விட சீப்பாக இது வாங்கி போடலாம். ஆனால் வீக்காரில் மற்ற ப்ராடக்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது. இது வந்து 2 ஸ்டெப்னு தான் இதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். மற்றதெல்லாம் கெமிக்கல் இல்லாமலாம் எனக்கு தெரியாது. இது கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமல் இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு கருப்பாக ஒட்டி இருக்கா எப்படின்னு பார்த்துடலாம்ப்பா. 1.5 hours ஆயிடுச்சுப்பா. நல்லாவே காஞ்சிருச்சு. வாஷ் பண்ணிவிட்டு கருப்பாக இருக்கா, க்ரீனாக இருக்கா, கிரேவாக இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. காஞ்சதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒட்டி இருக்குது. ரொம்ப பிளாக்காக ஆகலை, ஆனால் வந்து ரொம்ப அதுக்காக ஒயிட்டாகவும் இல்லை. ஒரு ஆரஞ்சு மேலே ஒரு க்ரீன் போடும்போது என்ன மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கிடைக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் அது பிளாக் மாதிரி தான் இருக்குது. காஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வேறு ஃப்ரண்ட்லாம் எவ்வளோ ஒயிட்டாக இருந்தது தெரியுமா, எல்லாமே கவர் ஆகிருக்கு. இங்கே பாருங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டு ஓகே அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக போடுங்க. உடம்புக்கு இதுதான் நல்லது. சரி, நீ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. இப்படி நல்லா காஞ்சிருச்சுப்பா. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்கள். நல்லாவே ஒட்டி இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீக்காக ஹேர் கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கலர் இல்லை, மருதாணி அவுரிப்பொடி இந்த மாதிரி விஷயம் நீங்கள் போட்டிங்கன்னா ஹேரும் நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து நீங்கள் கண்டிஷ்னர் போட்டேன். நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிஷ்னர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.